சென்ற வாரத்தில் அவன் வழி வாய்க்கும் என்று அந்த தலைப்பை நாம் வைத்து யாருடைய வழி வாய்க்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தெல்லாம் பாபிலோனிலே செய்வான். ஆகவே பாபிலோனை போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்திலையும் யார் ஒருவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தருடைய விருப்பத்திற்கு யார் ஒருவர் தங்களை ஒப்பு கொடுத்து செயல்படுகிறார்களோ அவன் வழி வாய்க்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தார், அப்படிப்பட்ட சபையார், அப்படிப்பட்ட சகோதரன் சகோதரி செய்கிற அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் உடன் இருந்து அந்த காரியங்களை கைக்குடி வர பண்ணுகிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நம்ம ஒரு பொருட்டை பார்க்க கூடாது. அது பாபிலோனா தான் இருக்கும், அது அருவருப்பான காரியமா இருக்கும், நமக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லாத விஷயங்களாக இருக்கும். ஆனா அதன் மத்தியில் which is God's will, எது தேவ சித்தம், இது தேவனுடைய விருப்பமா, இதை கர்த்தர் விரும்புவாரா என்று சொல்லி சோதித்து ஆராய்ந்து நிதானித்து யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ அவர்களுக்காகவே கர்த்தர் அருளினதான ஒரு வார்த்தை, அவன் வழி வாய்க்கும். நான் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை பகிர்ந்தளித்த பொழுது நான் சொன்னேன், இந்த செய்தி ஒரு முடிவல்ல, அடுத்த வாரமும் இதனுடைய 2ஆம் பாகத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய செய்தியை நாம் தொடரப் போகிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். இந்த வார்த்தையோட நிறைவேறுதல் யாருக்கு என்று சொல்லி 14th verseல 14ஆம் வசனத்துல தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறோம். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை, அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். கல்தேயர் என்றால் பிரியமானவர்களே, அது பாபிலோன் தேசத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, பாபிலோன் தேசத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்தேயர் மேல உன் ஆதிக்கம் இருக்க வேண்டும், கல்தேயருக்கு நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது. பாபிலோனிய ஆவிகளுக்கும் பாபிலோனிய கிரியைகளுக்கும் பாபிலோனிய செயல்பாடுகளுக்கும் நீ கீழ்பட்டிருக்க கூடாது. அதற்கு மேலாக உன் கை ஓங்கி இருக்க வேண்டும், அதற்கு மேலாக நீ ஜெயம் பெற்றிருக்க வேண்டும், நீ அடிமையாகிட கூடாது. இன்னைக்கு அப்பாவுடைய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம ராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, பாபிலோனிய அல்லது கல்தேய அந்த ஆவிகளுக்கு நீ ஒருபோதும் அடிபணிந்து போயிடாத, நீ அடிமையாகிட கூடாது, அதுக்கு நீ அடிமையா இருந்துடக்கூடாது, நீ அதற்கு மேலாக உன் கை ஓங்கி இருக்க வேண்டும், இசைந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாபிலோனிய அல்லது கல்தேய அந்த ஆவி அதனுடைய பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, அதனுடைய அண்டர்ல, அதனுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணும்னு சொல்லி அது எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். நீ ஆலயத்துக்கு போ, ஜெபி, ஆராதி, உபவாசம் கூட இருந்துக்கோ, ஊழியம் கூட நீ பார்த்துக்கோப்பா, ஊழியம் எல்லாம் கூட செய், ஆனா என் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய், என் கட்டுப்பாட்டில் இரு. நான் என்ன உனக்கு போதிக்கிறேனோ, நான் உன்னை எப்படி
நடத்த விரும்புகிறேனோ, எந்தெந்த விஷயத்த நீ செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு ஏவுகிறேனோ அதெல்லாம் நீ செய்யணும். சபைக்கு போவாங்க, ஆராதிப்பாங்க, ஊழியெல்லாம் கூட செய்வாங்க. ஆனால் ஒரு சில வீக்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். சினிமா பார்ப்பது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக இருக்கும். எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு படத்தையாச்சும் பார்த்துடணும், ஒரு 2 சீரியலாச்சும் பார்க்கலன்னா நேரமே போகிறது எப்படி? ஒரு கேள்வி. நேரம் எப்படி போகும்? சீரியல் பார்க்கலாம் நேரம் போகுமா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க டிவியில் சீரியல் பார்க்கறதுனால தான் அந்த நாளே முடிகிறது. இல்லாட்டி நாளை என்ன பண்ணாது, சேவல் நினச்சிக்குமா நம்ம கூவுறதுனால தான் காலையே விடுகிறது. நம்ம மட்டும் காலையில் கூவவில்லை என்று சொன்னால் அந்த நாளே என்ன பண்ணாது, விடியாது அப்படி சொல்லி சேவல் நினச்சிக்குமா. பூனை கண்ணை மூடிக்கிட்டு நினைக்குமா பூமியே என்ன ஆயிடுச்சு, இப்போ உலகமே இருண்டு போய்விட்டது. அதெல்லாம் நம்ம நினப்பு தான். டிவி இருக்கிறதுனால டைம் போகுது, இந்த சினிமா பார்க்கறதுனால தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. இல்லாட்டி நாள் போகுமா, டைம் போகுமா? அதெல்லாம் பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம். இது மட்டும் இல்லைன்னா உன் லைஃப்ல, இந்த செல்போன் மட்டும் இல்லைன்னா உன் வாழ்க்கையே வேஸ்ட். செல்போன் இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட். இதெல்லாம் அனுபவிக்க நாட்கள் அனுபவிக்கணும். அனுபவிக்கலைன்னா உன் வாழ்க்கையே வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. இந்த பார்ட்டியில் போனால் அங்கே டான்ஸ் இருக்கும், ஆட்டம் பாட்டம் இருக்கும், அங்கே மது விருந்து இருக்கும், மாதுக்களுடைய விருந்துக்குள்ளும் இருக்கும், மதுவும் இருக்கும், மாதுவும் இருக்கும். ஆகவே இந்த லைஃபை என்ஜாய் பண்ணலன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு சிந்தையை பிசாசு கொடுப்பான். நீ ஊழியம் செய்ய வேண்டாம்னு சொன்னா, சபைக்கு போக வேண்டாம்னு சொன்னா, வேதத்தை நான் வாசிக்க வேண்டாம் சொன்ன, அதெல்லாம் இருக்கட்டும். இது ஒரு ஓரத்தில் இருந்ததான் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் இருந்ததுன்னப்பா உன் லைஃப்ல நீ பிறவி பயன் அடைந்ததுக்கான ஒரு விஷயமே இதை செஞ்சதான். அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறத தெளிவா கவனிங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் நம்ம அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மிக அதிகமாகவே விரும்புகிறார். நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், ஒன்றுக்கும் அடிமை படே, நான் எதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியமான சிந்தை உள்ளவர்கள், நான் ஒண்ணுக்கு அடிமையாக மாட்டேன், நான் சத்தியத்திற்கு கட்டுப்படுகிறவன், சத்தியத்திற்கு கட்டுப்படுகிறவன், கர்த்தருடைய ஆவியானவருக்கு நான் கட்டுப்படுகிறவன். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ கர்த்தாவே சொல்லும். எந்த ஒரு நேரத்திலையும் அப்பாவுடைய சித்தத்தை, அப்பாவுடைய விருப்பத்தை நான் செய்வனே ஒழிய நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன்னு சொல்லி ஒரு மனுஷன் நிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, அவன் வழி வாய்க்கும். கையை தட்டி அப்பாக்கு நல்ல ஒரு மகிமை. அவன் வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான காரியங்கள் எப்போதும் அவன் மரண பரியந்தும் போராடி கொண்டே இருக்கும். அதை நான் ஏற்கனவே போன வாரத்திலையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கும் நம்ம புரிந்து கொள்ளுதலுக்காக, நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கர்த்தருடைய விருப்பத்தின்படி நான் சொல்லுகிறேன். மாம்சம், இரண்டாவதா ஆவி. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா நமக்குள்ள போராடி கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று விரோதமாகவே இருக்கும். ஒன்று சேரவே சேராது. லிசன், நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இது உங்களுக்கு தெளிவா நீங்க அறிந்து கொள்ள முடியும். லிசன், நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள 2 ஆவி செயல்படும். ஒன்று மாம்ச ஆவி, இன்னொன்னு கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா உள்ளவே தான் இருக்கும். நீங்க சபைக்கு வந்தாலும் உள்ள இருக்கும், நீங்க ஜெபித்தாலும் இது உள்ள இருக்கும், நீங்க ஆராதித்தாலும் இது உள்ள இருந்து செயல்படும், நீங்க ஊழியம் செய்தாலுமே இது செயல்படும். எது வரைக்கும் கேட்டீங்கன்னா until our death, நம்முடைய மரணம் வரைக்கும் இது போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். மாம்சமானது ஒருபோதும் கர்த்தருக்கு
பிரியமானதை செய்யவே விடாது, செய்யவே விடாது. ஆனா சில நேரங்கள்ல அது கொஞ்சம் ஏமாற்றம். எப்படி ஏமாற்றம்னா, இதுவும் நல்லதுதான், இதுவும் உனக்கு பிரோஜனமானதுதான், இது உன்னுடைய கௌரவ குறைச்சல் ஆயிடும், அதனால இது இப்படி செய் அப்படி சொல்லி இந்த மாம்சம் என்ன பண்ணனா நமக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஆவியின் உனக்கு பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்து நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்காக, நம்மை நடத்துவதற்காக ஒரு ஆவியும் நமக்குள்ள இருக்கிறது. அதுவும் என்ன பண்ணணும்னா, அந்த ஆவியானவர் நம்மை மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்காம, இல்ல வழி இதுவே, இதுல நடங்க, புரோஜனமா இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே புரோஜனமானதை மட்டுமே அவர் செய்வார். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒபே பண்ணணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, அதுக்கு ஒபே பண்ண மாட்டோம், அது கீழ்ப்படிய மாட்டோம். இல்ல இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி அந்த மாம்சம் சொல்லும், இதுதான் உனக்கு முக்கியம், அதுவா முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மாம்சத்துடைய பலமும் அனுபவமும் வயசும் ரொம்ப அதிகம். மாம்சத்துடைய பலன், அனுபவம், வயசு எப்போன்னா, ஆதாம கர்த்தர் படைச்சார் பாருங்க, ஆதாம கர்த்தர் படைச்சார் பார்த்தீங்களா, அப்பவே இந்த மாம்ச எண்ணங்கள், மாம்ச சுபாவங்கள் எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. லிசன், இது மாம்ச எண்ணம். இதுக்கு வயசு நீங்க பார்த்தீங்கன்னா 6025. இதுக்கு வயசு எவ்வளோ? மாம்சத்தின் வயது. டைரி எழுதுறவங்க அழகாக குறிச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த வாய் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கலாம் ஒரு பேனா, ஒரு நோட்டு இதெல்லாம் இல்லாமல் அப்படியே விவேகானந்தர் தியான நிலைமையில் இருந்தார், அது போல் இருப்பதெல்லாம் உண்மையாகவே நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். இவன் என்ன, நம்ம தியானம் பீடத்துக்கு வந்திருக்கிறோம், தியான மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்தில் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இல்லை, ஒரு கையில் பேனா, ஒரு பேப்பர் இல்லாமல், ஒரு டைரி இல்லாமல் நம்ம இருந்தோம்னா அது சரியில்லை. ஸ்கூலுக்கு இப்படி போவீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு இப்படி போவீங்களா? எவ்வளோ பெரிய மூட்டை தூக்கிட்டு போகிறீங்க, ஒரு நோட்டு எடுத்துட்டு வரத்துக்கு என்ன உங்களுக்கு, ஒரு நோட்டு எடுத்துட்டு வரத்துக்கு, ஒரு பேனா எடுத்து, ஒரு பென்சில் எடுத்து வரத்துக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை தம்பி? அது எடுத்துட்டு வர வேண்டாமா தங்கச்சிங்களா? பிள்ளைகளை கொண்டு வரணும். பெரியவங்க சகோதரர்கள் எல்லாம் நீங்க ஒரு முன்மாதிரியே இருந்தீங்கன்னா இவங்க கற்றுக்கொள்வாங்க. சகோதரர்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா, சகோதரிமார்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், யூஆர் ஏ ரோல் மாடல், நீங்களா ரோல் மாடல். நம்ம எல்லாம் உட்காந்து அந்த எழுதுறோம், ஒரு குறிப்பு எடுக்கிறோம். பாஸ்டம்மா என்னைக்காச்சும் நீங்க பேனா ஒரு நோட் இல்லாம உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை, 20 வருஷமா பார்க்கல. நோட்டு பேனா இருக்கணும், எழுதணும். என்ன, ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு. பேசுறதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கணும். வீட்டில் போயிட்டு அதை செக் பண்ணணும், வீட்டில் போயிட்டு வேதத்தை புரட்டி பார்க்கணும் என்ன இருக்குது. அப்போ ஆதாமுடைய வயது, இன்னைக்கு ஆதாம் இருந்தாருன்னா அவர் கேட்டீங்கன்னா, பிரதர் ஆதாம் how old are you அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வாரு 6025 வயது. எனக்கு எவ்வளோ வயசு? 6000. இதுதான் மாம்சத்தின் வயது. அந்த ஆதாமிலிருந்து அப்படியே தொப்புள் குடி உறவாக அப்படியே வந்தாங்க பார்த்தீங்களா? இவங்களுடைய வயதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சம், நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்குது. உங்கள் வயது ஒருவேளை 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், 15, 10, ஒருவேளை 50, 60, 70 கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கிறதே, அதோடைய வயது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6025 வயது. 2025 இது 2025, பழைய ஏற்பாடு ஒரு 4000 வருஷம். இப்போ 4000 இந்த 2025 கூட்டிக்கிட்டீங்கன்னா 6025 வயது உள்ள ஒரு பெரிய ஒரு மாம்ச ஆவி உள்ள இருக்குது. ரொம்ப வயசு, அதுக்கு ரொம்ப வலிமை. அது சொல்ல, உனக்கு என்ன சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடல, எல்லாம் அவன் ஒரு அடி அடிச்சானா அவன் பல்ல உடைச்சிட்டுல வரணும். இது எது சொல்லும்? மாம்சம் சொல்லும். ஒரு 4 வார்த்தை நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. இது எது சொல்லலாம்? விடாத, என்ன ஆனாலும் நீ உன்னை விட்டு கொடுக்காத, நீ நிக்கணும், நீ யாருன்னு காமிக்கணும். இதுல யார் சொல்வா? உள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, ஆவியானவர். அது அதுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? அதுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா?
என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே, மற்றவங்களுக்காக இல்லை, உண்மையாகவே உங்க தெய்வமாப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்களுடைய ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டு நான் மீட்டெடுக்கப்பட்டுட்டேன், உமக்கு ஸ்தோத்திரம், இப்போ உங்க அபிஷேகம் உங்க வல்லமை எனக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்னைக்கு நீங்க அபிஷேகிக்கப்பட்டீங்களோ, லிசன், உங்களுக்கு வயசு ஒருவேளை 40 வயசுல வச்சுக்கிட்டுங்களேன், உதாரணத்துக்கு 40 வயசு, நீங்க 25 வயசுல இப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா, 25 வயசுல தான் உண்மையாவே அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தர் பிள்ளையா மாறினீங்க சொன்னா, 40ல 25 வரைக்கும் நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கல, இப்போ 26ல இருந்து அல்லது 25ல இருந்து இப்போ அந்த 40 வயசு வரைக்கும் எத்தனை வயசுங்க? அதுதான் உங்களுடைய ஆவியின் வயது. 15 வயசு பையன் எங்க, 6025 வயசு அந்த முதியவர் எங்க? அது முதியவர் கிடையாது, ரொம்ப நல்ல சம பலவாலியா, பலசாலியா, பராக்கிரமசாலியா, ஒரு பெரிய ஒரு யுத்த ராட்சசனாக நிற்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால முடியல பாஸ்டர், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனாலும் என்னால் முடியல அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க? அந்த மாம்சத்துக்கு அடிமை. அதுக்கு வயசு அதிகமா, பலம் அதிகம், பலம் அதிகம். ஆனா இந்த சின்ன பையன் இருக்கிறா பாத்தீங்களா, ஆவி, அவன் என்ன பண்ணணும் சொன்னா, அவனால தனியா போராடவே முடியாது. அவன் என்ன பண்ணணும், அப்பா எனக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், அல்லேலூயா, ஒரு குத்து அப்பவே விட்டுருக்கணும். யாராகிலும் கம்ப்ளைண்ட் பண்ணட்டான், உனக்கு ஆள் இல்லை, அவர் இல்லை, ஒரு போன் அடிச்சா வந்துட மாட்டான், உங்க அக்கா அதுக்குன்னே பிறந்து இருக்குது. இதுல யார் சொல்ற வார்த்தை? ராதிகா மாம்சம் சொல்ல. உங்க அக்கா இல்லை, உங்க தாய் மாமா இல்லை, உங்க அத்தை இல்லை, அவங்க ஒரு கொண்ட ஒன்று போட்டுக்கிட்டு அந்த புடவை இழுத்து சொருவிக்கிட்டு அவங்க வந்து நின்ன போதாது. இதான் யார் சொல்லலாம்? ஏன்னா 6000 வருஷம் பலசாலி. இந்த மாம்சம் இப்பதான் பிறந்துக்குது, 15 வயசு, மீசை கூட ஒன்றும் முளைக்கல, இன்னும் சரியான பலன் இல்லை. அதுக்கு ஆகாரம் போட்டா தானே? அதுக்கு ஆகாரமே போட்டது கிடையாது. ஜபமோ வேத வசனமோ தான் ஆகாரம். அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஊட்டச்சத்தை கிடையாது. காலையில் பாச சொல்ற 40 நாள் ஜபம் இருக்குது, காலையில் ஆகாரம் இருக்குது வாங்கன்னா நல்லா இழுத்து போட்டு தூங்கின உடனே அந்த மாம்சம் அப்படியே எலும்போ நரமோ அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்குது. ஆனால் 6000 வருஷம் மாம்சம் எப்படி இருக்குதுங்க? அப்படியே கட்டுடல் அப்படியே எழும்பி நிற்குது. மாம்சத்துக்கு சரியான ஆகாரமே இல்லையே. வேதம் சொல்லுது, ஜீவப்பம் நானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலே. அப்ப அந்த வார்த்தை தான் நம்ம பலப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை தான் பல. அந்த வார்த்தையை வாசிக்காம இருக்கிறோம்ல, அந்த வார்த்தையை தியானிக்காம இருக்கிறோம்ல, ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பைபிள் கையில கொண்டு வரோம். அதுவும் நிறைய பேர் செல்போன்லயும் பைபிள் இருக்கு பாஸ்டர், ரொம்ப டீசென்ட்டா. லிசன், அந்த வேதத்தை தினந்தோறும் திறந்து வாசித்து தியானித்து, அப்ப உங்க ஆலோசனை என்னப்பா, உங்களுடைய ஆண்டவருடைய சத்திய வெளிப்பாடு என்ன டாடி, நான் எப்படி இருக்கணும்ப்பா, எனக்கு உங்க சித்தம் என்னப்பா, நீர் என்னை எப்படியாக உருவாக்குகிறீர் ஆண்டவரே, இதெல்லாம் வேதத்தை திறந்து வாசிக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் காலையில பிள்ளைங்கிட்ட சொல்லணும், காலையில தொடுற ஒரு பொருள் வேத புத்தகமா தான் இருக்கணும். வேற எதுவும் தொடக்கூடாது, டீ டம்ளர் தொடக்கூடாது, நியூஸ் பேப்பரை தொடக்கூடாது, வேற பாட புத்தகத்தை தொடாத. காலையில உன் கை முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய வேத வசனமாகிய அந்த இயேசுவ, வார்த்தையாக இருப்பவர் இயேசு, அவரை ஃபர்ஸ்ட் முதல்ல அவரை தொட்டுட்டேன்னா அந்த நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமா அந்த வார்த்தை மாற்றிவிடுமா. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்த மாம்ச சிந்தையின்படி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. லிசன், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷனுக்குள்ள 2 காரியம் போராடுது. ஒன்னு சொல்லுது, சண்டை போடு, விட்டுடாத, மன்னிச்சிடாத, உன் கெத்தை நீ விட்டுடக்கூடாது அப்படின்னு மாம்சம் சொல்லுது. என்ன, வயசு அதிகம், ரொம்ப பலம் அதிகம். இப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு சில வருஷம் தான் ஆகுது, 15 வயசுக்கும் 20க்கும் ஒரு 30 வயசு ஆளா இருந்தா கூட பரவாயில்லப்பா.
ஆனா அவன் வயசு ரொம்ப அதிகம், அந்த ஆவி மனுஷன். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா உங்க பலன் எனக்கு வேணும், உங்க ஒத்தாசை எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. அப்போ 1:8 நீங்க பலன் அடைஞ்சிருவீங்க. அந்த 6000 வருஷ அந்த ஆவிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை நான் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே. அப்போ அவரை சார்ந்து கொள்ளணும். டாடி எனக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப் லார்ட், எனக்கு உங்களுடைய பலன் எனக்கு வேணும், உங்க உதவி எனக்கு வேணும். அப்போ ஆவியானவர் சொல்வாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட தூஷண வார்த்தை அவங்க பேசுனாங்க. என்னப்பா அன்பு செலுத்தணும்னு சொல்றீங்க, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். என்னப்பா எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க, அவங்க கூட போய் சமாதானமாக சொல்றீங்க. அப்படி கேட்டு பலார்னு வந்து அடிச்சுட்டான். பத்தியில ஆண்டவரே, நான் சொன்னேன்ல, அவன் மோசமானவன், அந்த அந்த அம்மா ரொம்ப பொல்லாதது, நீங்க பாருங்க சமாதானமா இருங்க, அன்பு இப்ப பத்தியில அடிச்சுட்டான், பாத்தீங்களா இல்லையா? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தாள், மறு கன்னத்தையும் அவனுக்கு திரும்ப கொடு. என்னப்பா இதெல்லாம் முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சாதாரணமா நம்மால முடியவே முடியாது. இந்த காரியத்துல, இந்த விஷயத்துல ஆண்டவரே உங்க சத்தியத்தை நான் செய்யணும்னு சொன்னா, எனக்கு உங்க பலன் எனக்கு வேணும்பா. அந்த வார்த்தை பாருங்க, ரோமர் 8:1 பிரைஸ் காட். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாலதான், இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாதான் நம்ம எது பிரகாரம் நடக்க மாட்டோம். இன்னும் அந்த பழைய சுபாவம் மாறல, இன்னும் அந்த பழைய வார்த்தை மாறல, இன்னும் அந்த பழைய எண்ணங்கள் மாறல, சண்டை ஆவி மாறல, வீடு வீடா போய் ஊர்க்கதை பேசுற ஆவி மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படல, அவருக்குள்ளவே நம்ம இல்லை நினைச்சுக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படல. அவருக்குள்ள வந்தாச்சுன்னா அவர்லமா தெரிவாரு. நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா யார் தெரியுமா? நம்ம தெரியுமா? வீடு தெரியுமா? லிசன், எனக்கு அழகா பதில் சொல்லணும். கடைசியா விக்டோரியா அம்மா இருக்கீங்க, சிஸ்டர் விக்டோரியா. ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டோம், நம்ம தெரியுமா? வீடு தெரியுமா? பெண்ணினாள் ஒரு வீட்டுக்குள்ள போயாச்சு, எது தெரியும்? நம்ம தெரியுமா? வீடு தெரியுமா? எனக்கு என்ன பதில் வரல. வீடு தானே தெரியும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், சபை தெரியுமா? நம்ம தெரியுமா? உள்ள வந்துட்டா உள்ள இருக்கிறவங்க தெரியக்கூடாது. சொல்லுங்க, உள்ள வந்துட்டா உள்ள இருக்கிறவங்க தெரியக்கூடாது. அப்ப இயேசுக்குள்ள வந்துட்டா நம்ம தெரியக்கூடாது. யார்தான் தெரியணும்? ஆனா நம்ம தெரியணுமே. இயேசுக்குள்ள வந்தாச்சு சொல்றோம்ப்பா, நாங்கெல்லாம் இயேசு அப்பாவை ஏத்துக்கிட்டாங்க, இயேசுக்குள்ள வந்துட்டாங்க, நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னும் நம்ம பேச்சு தான் தெரியுது, நம்ம குணம் தான் தெரியுது, நம்முடைய பார்வை தான் தெரியுது, நம்ம சுபாவம் தான் தெரியுது. நான் யார் தெரியுமான்னு ஒரு கேள்வி வேற. நான் யார் தெரியுமா? என்னை பத்தி தெரியல உங்களுக்கு, என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல, தெரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல சீக்கிரத்துல. அப்ப இவர் எங்க இல்ல? மாம்சத்துக்குள்ள இருக்கிற 6000 வருஷம் மனுஷன், அவன் ரொம்ப, இவர் குடுமி யார்கிட்ட இருக்குது? மாம்சத்துக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். மாம்சத்திட்ட இருக்குது, அதனாலதான் அது தெரியுதுமா. ஆண்டவர் பார்க்கிறாரு. லிசன், நல்லா கவனிக்கணும். வேதத்தை கையில வச்சிருக்கிறோம், சத்தியம் தான், அப்போடைய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள், அதுதான் ஜீசஸ். பைபிள் தான். பைபிளுக்கு இன்னொரு பேர் ஜீசஸ்மா. அதுதான் சுமந்து போறோம். நீங்க முத்தம் கண்டுறீங்கள, தெரிஞ்சோ தெரியாம சில பேர் முத்தம் கொடுப்பீங்கல்ல, நீங்க இயேசுக்கு முத்தம் எழுதுவீர்கள். வார்த்தை அவர் தான் வார்த்தை. லிசன், நல்லா கவனிக்கணும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளா இருந்து, அது என்னதான் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணவே கூடாது? சொல்லுங்க, செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஒருத்தர் பேசுறாங்க,
நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா ஒரு நாள் கேட்க மாட்டேங்க, கூப்பிடுறாங்க, பேருட்டு கூப்பிடுறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, சட்டை பண்ண மாட்டேங்கிறீங்க, கூப்பிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணோம்? போவாது, மாம்சம் போவாது, சாகிற வரைக்கும் அது இருக்கும். அது என்ன பண்ணோம்? அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? இவங்க நம்மளை மதிக்கல, இவங்க நம்ம வார்த்தைக்கு கட்டுப்படலை அப்படின்னு கொஞ்ச நாள் பிறகு அது என்ன பண்ணுன்னா சைலண்ட் ஆகும். நாமோ அது சைலண்ட் ஆக 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 நல்ல கவனிக்க, இந்த ஆவி மனுஷன் இருக்கிற பார்த்தீங்களா, 15 வயசு 16 வயசு ரட்சிக்கப்பட்டு அவ்வளோதான் 10 வருஷம், ரட்சிக்கப்பட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் 5 வருஷம், ரட்சிக்கப்பட்டு இப்போதான் 2 வருஷம், 2 வயசு குழந்தைப்பா, அந்த 2 வயசு குழந்தை இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்குது. நீங்கள் வயசு 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் தான் ஆகுது, இப்போதான் ஏசப்பா ஏற்றுக்கிட்டீங்க, இப்போதான் ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்துக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வயசு எவ்வளோ? இப்போ 2 வயசு குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. அதுக்கு முன்னாடி மாம்சம் எப்படி இருக்கும்? பலமான இருக்குதுல்ல. நான் 2 வயசு தான் குழந்தை, ஆனால் சொல்லுது சில குழந்தைங்க வாயில் எடுத்து போய் ஸ்பூனில் சரலக்க வச்சா கூட மூடும், அப்படியே உள்ள வீட்டில் கூட தள்ளும், அப்படியே என்ன பண்ணோம் பார்த்துறீங்களா? ஆமாம், அப்படியே வாயில் குத்துவாங்க, சாப்பிட்டு ஒழுங்கா சாப்பிட்டு இந்த தாய்மார்கள். அப்போ நம்ம ஒரு காலம் நான் முடியாது, செய்யவே மாட்டேன், இந்த மாம்ச காரியத்தை செய்ய மாட்டேன், அவன் வெட்டணுமா, அவன் குத்தணுமா, அவன் உதணுமா, நீ பழி வாங்கணும், நீ மன்னிக்காத, உன் கெத்த காட்டு, இப்படி நேவர். அப்பா எனக்கு இப்படிதான் கத்து கொடுத்துக்கிறாரு. இந்த 2 வயசு குழந்தை சொல்லுது, நான் அப்பாவுடைய சித்தத்தான் செய்வேன் சொல்லி சொல்லி அப்படியே இந்த மாம்ச காத்து அப்படியே அடிச்சுட்டே இருக்குது. அந்த வார்த்தையாகிய சம்மட்டை கொண்டு அடிக்குது, வார்த்தையை பட்டயத்தை வச்சு வெட்டுது, மாம்ச கிரியைய வெட்டுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த மாம்ச மனுஷன், இந்த சாதாரண ஆவி மனுஷனை இந்த 2 வயசு குழந்தைய, 10 வயசு குழந்தைய, 15 வயசு குழந்தைய 6 லட்சம் வயதுள்ள ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக தேவ ஆவியான உள்ள இருந்து பல லட்சம் மடங்கு பெரிய ஆளாக ஆவியானவர் இருந்து அந்த மாம்சத்தை ஒரு தட்டு என் பிள்ளைக்கு விரோதம் என்ன பண்ணாத? எல்லா வீட்லயும் நடக்கும், எங்க வீட்லயும் நடக்குது. என்ன அப்படின்னா, இது 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில தான் நடக்கும், 2 பிள்ளைங்க வீட்டில், 3 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நடக்கும். என்னன்னா எப்பவுமே இந்த பெரிய பிள்ளை என்ன பண்ணும், பெரிய பையனோ பொண்ணோ இந்த சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. இங்க பாரு, அண்ணா சொல்றது கேளு, அக்கா சொல்றத நான் சொல்றது கேட்கணும், நான் யாரு? நான் அண்ணன், நான் அக்கா. ஏதோ பஞ்சாயத்து போர்டு தலைவர் மாதிரியும், கவுன்சிலர், வார்டு மெம்பர் மாதிரியும், நான் அக்கா, நான் அண்ணன் அப்படி. இப்போ அப்பா இல்லை, அம்மா இல்லை, அம்மா அப்பா வெளியே இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா இந்த பெரியவங்க இருக்கிறாங்க பாருங்க, எப்பவுமே யார்தான் சப்போர்ட்டா நிற்பாங்க? சொல்ல மாட்டீங்கல்ல. பெரியவங்க பெரிய அப்பாவும் அம்மாவும் யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னா, சின்ன பசங்க தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. நம்ம அப்பா கூட அப்படிதான். இந்த ஆவி பிள்ளைங்க இருக்குத, ஆவியானவருக்கு ஒத்து போறாங்கல்ல, ஆவியானவர் சொல் கேட்கறாங்கல்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மகா பெரிய தெய்வம் துணையா நிற்பாரு. இப்ப என்ன பண்ணும், அந்த பையனோ பொண்ணு, இந்த தம்பியோ இந்த தங்கச்சோ இந்த வீட்டில் இருக்குது, அது என்ன பண்ணும், அதுக்கு நல்லா தெரியும் ரகசியம். அது என்ன பண்ணும், சும்மா லைட்டா அப்படி வந்தாலே போதும், கொஞ்சம் கிள்னா போதும், கொஞ்சம் கிட்ட வந்தாவே அப்பா இது அது கழுத்தை வெட்டுற அளவுக்கு அந்த சத்தம் இருக்கும். அதாவது கையாடி முறுக்கி அவன் மேல கால் வச்சு மிதிக்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஐயோ ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த பசங்க அப்படிதான், சின்ன பசங்க. ஒரு சில வீட்டில் அப்படி உள்டாவும் இருக்கும், தம்பி முறுக்கி நிற்பான் அப்படியே, என்ன அப்படின்னுவான், அது ஒரு சிலத்துல நிற்கும். ஆனா பொதுவா சொல்லும் பொழுது, பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது இந்த பெரிய பிள்ளைங்க தான் ரொம்பவும் நடக்கும். எங்க வீட்டில் அப்படி சில நேரத்தில் சத்தம் வரும். வின்சி என்ன பண்ணுவா, சத்தமா போமா, ஒண்ணுமே நடந்திருக்காதாங்க. இவ கத்துற அளவுக்கு ஒண்ணுமே நடக்காது. உடனே அங்கிருந்து குரல் ஃபர்ஸ்ட் என்னதான் வரும், டேய் ரைசி குரல். அவன் சொல்ல, நான் ஒண்ணுமே பண்ணல டேடி, நான் ஒண்ணுமே பண்ணாமையே சத்தம் போட்டுதா? இவங்க 2 பேரும் பாருலாம், அங்க எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, உங்களுக்கு தெரியல. அவன் சொல்ல, உங்களுக்கு தெரியல விஷயம், நல்லா கவனிக்கணும். இந்த சின்ன பிள்ளை கூப்பிட்ட உடனே தகப்பங்கந்து ஒரு குரல் கொடுக்குறாரு. குரலுக்கும் மசியலன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நேரம் என்னடா பண்ணுற, விடு பாப்பா விடு,
நம்பி விடு அப்படி சொல்லுவோமே. நம்ம அப்பாவோட சொல்ற ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கையை தட்டி தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கையை உயர்த்தி உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் அவர் உள்ள வர்றதுக்கு நம்ம அவர் நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். டாடி அப்பா முடியலப்பா, கோபப்படக்கூடாதுன்னு விரும்புறப்பா, ஆனாலும் கோபப்படுறப்பா, எரிச்சல் அடைக்கூடாதுன்னு நினைக்கிறப்பா, புலம்ப கூட. ஆண்டவருக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் புலம்பல். இது பிடிக்காது. பாஸ்டர் பைபிள்ல புலம்பல் ஒரு புக் இருக்கு. அது கர்த்தருடைய சித்தத்திற்காக, ஐயோ இந்த ஜனம் மாள்கிறதே, தேவ சித்தத்துக்கு விரோதமா ஓடுதேன்னு சொல்லி எரேமியா புலம்புனார். அது போல புலம்பல் ஓகே. ஆனா வீட்டுல எப்படி இருக்குதே, மருமக இப்படி பண்ணிட்டால, மாமியா இப்படி நடந்துக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டானே, அவன் இந்த கார் வாங்கிட்டானே, எனக்கு எப்போதான் கிடைக்குமோ தெரியலையே, இந்த மனுஷன் போய் கட்டு நீங்கிறனே, அந்த புலம்பெல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணாது? புலம்புற இந்த புலம்புறவங்க அந்த புலம்பல் எப்போ வரும்னா, மனம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மனம் என்ன பண்ணிருச்சு? புத்தி பேதலிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு உனக்குலாம் தேவையா, தேவை உனக்குலாம் தேவையை கெட்டு என்ன பண்ணுவாங்க, தேவைதான் எதுக்கு செவத்தை பார்த்து, ஏதோ நான் ஜோஷா பண்ண இல்லாம செவரை பார்த்து பீரோவை பார்த்தே துப்பாங்க. நிறைய அந்த பீரோவே போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு மனுஷன் இப்படி பேசுறாங்க, ஒரு மனுஷன் தானாவே துப்புறான், இடிக்கிறான், குத்துறான், புலம்புறாங்க அப்படின்னாக்கா அவங்கள பேர் என்னன்னு சொல்லுவீங்க? மதியினமா, புத்தியினமா, பைத்தியம், லூசு அப்படின்னு அர்த்தம். நீங்க எத்தனை பேர் புலம்புறீங்க வீட்டுல? பீரோவை பார்த்து புலம்புறீங்களா? அடுப்பை பார்த்து புலம்புறீங்களா? இந்த புலம்புற கேஸ் எல்லாம் பாருங்க, நிறைய சர்க்கரை நிறைய உப்பு போட்டுருவாங்க. ஏற்கனவே போட்டதே என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. போட்டத மறந்துட்டு போட்டோம்னா இல்லையா போடலாம். அதுக்கு பாருங்க, ஏற்கனவே போட்டாச்சுன்னு செக் பண்ண என்ன பண்ணணும், கொஞ்சம் போடணுமா, டேஸ்ட் பார்க்கணும். டேஸ்ட் பார்த்தாவே தெரிஞ்சிடும் போட்டோமா இல்லையான்னு. அது போடணும். அந்த அந்த டேஸ்ட் பார்க்குற எண்ணமே பரவாயில்ல, இப்போ போட்டா என்ன, கொஞ்சம் போடு. இப்போ புலம்புறது உங்க வீட்டில் தயவுசெய்து சொல்றேன், புலம்பாதீங்க. நான் சொல்வேன் புலம்ப வேணும். அப்படி மர்மரிங் சொல்லுவாங்க, அப்படியே பேசுறது, அந்த 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 அனுபவம் வருதா, உடனே போய் முட்டி போட்டு கையை உயர்த்து புலம்புங்க. டாடி முடியலப்பா. பழைய பாட்டு ரொம்ப நம்மள பாடுறது, எனக்கு ரொம்ப வரியும் தெரியாது. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, ஏந்தி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில், ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துடணும். ஆவியானவனுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னா, அந்த முதல் வசனத்துக்கு போயிடுங்க, ரோமன் 8:1 அந்த போயிடுங்க. ஆனபடினால கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளா இருந்த மாம்சத்தின்படி நடக்க கூடாதுப்பா. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ரொம்ப அழகான ஒரு சத்தியம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டா போதும். அப்ப நான் மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, நடக்க கூடாதுப்பா. நீ பேசவே பேசாத. இனிமே நீ என்ன பண்ணக்கூடாது, பேசவே பேசாத. இனிமே திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வேண்டாம். இனிமே உங்க கணவன் இப்படி பேசுனதுக்கு அவர் கண்ணத்துல அரைஞ்சதுனால இந்த பல்லு சிங்க பல்லு உடைஞ்சிருச்சு. என்ன பல்லு உடைஞ்சிருச்சு? இனி அந்த வீட்டு படி நீ மிதிக்க கூடாது. எவ்வளவு தைரியம்! உங்க வீட்டுல நீ எவ்வளவு செல்லமா வளர்ந்த, உங்க வீட்டுல எவ்வளவு உங்க அப்பா அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்தாரு. நீ அப்படி சொன்னா அப்பா ஓடி வருவாரு. இந்த மனுஷனுக்கு உன் அருமை தெரியுதா? இந்த மனுஷனுக்கு உன் பெருமை தெரியுதா? இனிமே பல்லு உடைஞ்சு போச்சு, ஏதோ கோவத்தை அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம பேச பேச்சு அப்படி.
நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படி கேட்டுருச்சு. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த குத்து. காலை பிரதர் சும்மா வருமா அந்த குத்து? நான் எது காலைன்னு சொன்னேன், அவர் எது குத்துறமே நினைச்சுக்க போறீங்க. அவ்வளோ சாஃப்ட் அவர், பஞ்சு போல ஒரு மனமுடையவர் அவர். என்ன பாக்கி அப்படிதானே? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு கேட்டதுனால வந்ததும், யாரடி அப்படி கேட்ட? இந்த பாரு ஒரு குத்து இங்க இருந்து இப்படிலாம் கிட்ட இங்க இருந்து எடுத்து வந்தாருங்க. அப்பதான் போசா இங்க இருந்து ஒண்ணு விட்டாரு பாருங்க, நேரம் இந்த அம்மா திரும்ப இங்க விழுந்துச்சு. சிங்கப்பல்லு செதறிடுச்சு. சிங்கப்பல்லு என்ன சத்தமா அது? அவ்வளோ கப்பல் புறப்படும் போது ஒரு சத்தம் வரும், அது போல ஓன்னு ஒப்பாரி வச்சு. இனிமே இந்த வீட்டுல என்னல்ல போயாச்சு. அப்ப சொல்றாரு, குடும்பம்னா 4 பிரச்சனை இருக்கதான் செய்யும், நீ போ, இதெல்லாம் பெருசா பார்க்காத, சரிப்படுத்திக்கலாம். அந்த அப்பா பாருங்க பொதுவா கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணன்னு சொல்லி எப்படி அவன் அடிக்கலாம், எப்படி அவன் என் புள்ள பல்ல போயிருச்சே. நிறைய பேர் நீ என்ன பண்ணுனே, நிறைய பிரச்சனை சால்வ் ஆகணும்னா பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணுன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? பிள்ளைங்க வந்து அடிச்சுட்டா, சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுங்க. மம்மி அவன் என்னை கிள்ளிட்டான், அவன் என்னை அடிச்சுட்டான். எனக்கு நம்ம பெற்றோர் எங்க வீட்டிலலாம் அப்படிதாங்க கேட்பாங்க. எங்க வீட்டில் கேட்க மாட்டாங்க, வந்து சொன்ன உடனே அந்த தொடப்பம் பிஞ்சிருங்க. அம்மா அவன் அடிச்சுட்டான், அம்மா அவங்க திட்டாங்க, அம்மா அம்மா அவங்க இப்படி. அதனாலே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எது பண்ணாலும் வாய் திறவாத சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த பிரச்சனையை போய் கம்ப்ளைண்ட் பண்ணா யாருக்கு முதல்ல அடி? எனக்கு தான் அடி. பொலந்து கட்டுவாங்க எங்க அம்மா. என்ன அடி பாப்பா பாப்பா, இப்ப நினைச்சா கூட உடம்புலாம் சும்மா அதிருது. அப்படியேப்பட்ட அடி. அந்த அடியெல்லாம் வாங்குறதுனால தான் இன்னைக்கு அந்த அடியெல்லாம் அடி மேல அடி வச்சு மேல வர எனக்கு பெரிய உதவியா இருந்தது. நான் வழி மாதிரி போயிருப்பேன், தவறி போயிருக்கலாம். அடிச்சாங்க, கர்த்தர் என்னை உருவாக்கினார். கேட்க மாட்டாங்க எதுக்காக, அவன் ஏன், நீ என்ன பண்ண, இல்லாட்டி அவன் ஏன் இப்படி அடிச்சான், அதெல்லாம் கேள்வியே கிடையாது. அடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது போல திரும்ப இப்பெல்லாம் வந்த இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கக்கூடாது, போ அப்படின்ட்டுவாங்க, அவ்வளவுதான். அப்பா வேற மாதிரி, அப்பா கிட்ட போகவே முடியாது. அப்பா கிட்டலாம் போகவே முடியாது. அப்பா முதல்ல இருக்கவே மாட்டார் வீட்டில். ஊழியம் 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 ஊழியம். இப்பெல்லாம் நான் பிள்ளைங்க கூட ரொம்ப இருக்கிறேன், மனைவியோடு கூட இருக்கிறேன். அப்பா வந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் தான். அங்கே ஊழியம், திடீர்னு மதுரில் இருப்பார், திடீர்னு தேனியில் இருப்பார், திடீர்னு திண்டுக்கலுக்கு போயிட்டு இருப்பார், திடீர்னு பைக் எடுத்து கொடைக்கானலுக்கு போயிடுவார், திருநெல்வேலிக்கு போயிடுவார், பைக்லேயே போவார். அப்போல்லாம் ராஜ் ரூட் அப்படின்னு ஒரு பைக் இருந்தது. அந்த பைக்கு தான், அந்த பைக் எடுத்துட்டு அவர் வார்டு இஷ்டத்துக்கு போயிட்டு அங்கே ஊழியம், அங்கே கன்வென்ஷன், இங்கே பேய் ஓட்டுறேன், இதே தான். நல்ல பிள்ளைங்க அப்படி வந்தாங்கன்னா, கட்டி கொடுக்குற இடத்துல இருந்து அப்படி வராங்கன்னா, பெண் பிள்ளைங்க, பெற்றோர் நம்ம சபையில், மற்றவங்க எப்படி தெரியும், நம்ம சபையில் தாயும் தகப்பனும் கேட்கணும், நீ என்ன பண்ண, நீ என்ன பேசுன, ஏன் சும்மாலாம் அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா அப்படி பேசிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண, எங்க மாமியார் அப்படி பண்றாப்பா, நீ என்ன பண்ண, முதல்ல நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சியா, நீ ஒழுங்கா உன் கடமையெல்லாம் நிறைவேற்றினியா? அப்ப அந்த பொண்ணு சொல்லும், மாம்சம் 6000 வருஷம் ரொம்ப ஓல்டுல அது சொல்லும், இனிமே அந்த மனுஷ முகத்துல முழிக்க கூடாது. நீ எல்லாம் திரும்ப போட்டு அந்த வீட்டு படியேறி அந்த வீட்டுக்கு நீ போனீன்னா, நீ எல்லாம் ரோசம் மானம் ஈனு சூடு சொரண ஒண்ணுமே கிடையாது உனக்கு. இது எது சொல்லும்? ஆமா, சில பெற்றோர் சொல்லலாம், ஆமாம்மா நீ போ, நான் காப்பாத்துறேம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, அப்படி மயக்கமாக்குதுமா, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மயக்கமாகுது, தள்ளுது. இவர் எப்படி பார்த்துப்பாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணணும். 2 பேரும் தகப்பன் வயசுல இருக்கிறவங்க, இப்போ 2 பேரும் பிள்ளைங்க தான். என்னாச்சு இருந்தால் கூட ரொம்ப அவ்வளோ கோபம் வரக்கூடாது. நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுமா, நீ பேசுறது தப்பு தானே, அப்படி பேசக்கூடாது. உன் வார்த்தை வந்து கிருபை புரிஞ்சினதா இருக்கணும், உன் வார்த்தை வந்து இனிமையா இருக்கணும். உனக்கு நாங்கள் அப்படி சொல்லி தரலையா? எங்கேருந்து வந்தது இப்படிலாம் நீ பேச கற்றுக்கிட்ட?
அப்படி சொல்ற பெற்றோர்லாம் இருந்தாங்கன்னா ஆவியின்படி நடக்கிற பெற்றோர். சரி, மாம்சத்தின்படியே நடக்கிறோம். அது என்ன சொல்ல, டிவி பாருனா பாக்குறது, அதை பாருனா செய்யறது, இதை செய், அந்த உணர்ச்சி எழும். அந்த உள்ள 6000 வருஷம் அதோட உணர்ச்சியோட பொங்கும். ஏன்னா பலசாலி அது. பைபிள் வாசிக்கணும்ன்ற எண்ணத்தை விட ஆபாச காட்சியை பார்க்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். ஏன்னா வயசு அதிகம். அப்படி ஒருவேளை அது சொல்றதெல்லாம் அப்படி செய்யறோம் அப்படி சொன்ன, அது சொல்றபடி நம்ம நடக்கிறோம். வசனம் சொல்ல பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்ல, தண்டனை இல்ல. அப்போ இல்ல, நான் மாம்சத்தின்படி தான் நடக்கிறேன். மாம்சம் சொல்லுது, சைட்டடின்னு சொல்லுது, லவ்வர்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. ஜோஷுவா, லவ்வர்ஸ் டேக்கு என்ன பண்ணிடு? அவன் சின்ன பையனாகிறதுனால நான் சொல்றேன், பெரிய பசங்க தான் பேச முடியாதுல்ல. அதனால ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நான் கேள்விப்பட்டேன், என் தங்கை ஒரு ஸ்கூல்ல டீச்சர் அந்த ட்ரைனிங்காக போயிருக்கிறா. படிக்கிற நாட்கள்ல அந்த ஒரு சில ஸ்கூலுக்குலாம் அனுப்புவாங்க, ட்ரைனிங் பீரியடு. அவ போகும்பொழுது 7ஆம் கிளாஸ் பையன் என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். எத்தனாம் கிளாஸ்? 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். என் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதான பையன், என் தங்கச்சிக்கு அப்போ வயசு ஒரு 22 23 வயசு இருக்குன்னு வச்சுருங்களேன். 7ஆம் கிளாஸ் பையன் என்ன கொடுக்குறான்? லவ் லெட்டர். அவனுக்கு கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டு, போ. என்ன இது டீச்சர்? அவன் தான் டீச்சர் ஏற்றி தந்தான் எனக்கு. மாம்சத்தின்படி நடக்கிற காரியம். இப்படி ஆவியின்படி நடக்காம மாம்சத்தின்படி, அது என்னெல்லாம் உணர்வுல உணர்ச்சி தான் பேசாது, உணர்வு அப்படியே ஏற்படுத்திட்டே இருக்கும். உள்ள இருந்து பயங்கரமா பேசும். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தா தான் கெத்தா இருக்கும், இப்படிலாம் தான் உன்னை மதிப்பாங்க. 4 பேர் எப்படி இருக்கிறாங்க, நீ என்ன இப்படி தயிர் சாதமா இருக்கிற? இது சொல்லலாம். ஆமா, இப்படிதான் ஒரு கெத்தா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நீங்களாம் ஓல்டுப்பா, நீங்களாம் 80s கிட்ஸ், நீங்களாம் 90s கிட்ஸ், நாங்களாம் இப்போ 2K கிட்ஸ். 80 கிட்ஸ் இருந்தமே, அப்பவே மாம்சம் எங்களுக்குள்ள அப்படிதான் இருந்தது. 2K கிட்ஸ், இப்போ 2K நாட்கள் இருக்கிறோமே, இப்பவும் அந்த மாம்சம் போராடுது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? இல்ல, ஆவியானவரே, எனக்காக ரத்தத்தை சிந்தி என்ன வாங்கிட்டீங்களப்பா, இனிமே நான் மாம்சத்தின்படி நடக்க நான் அதுக்கு இசைந்து போக மாட்டேன் அப்படி சொல்லி வரணும். இல்ல, மாம்சத்தின்படி தான் கொஞ்சம் அப்படி போயிட்டு ஒரு தங்கச்சிட்டு கேட்டேன், அம்மா ஞானசாரம் எடுத்துக்கம்மா, வயசு நல்ல சரியான பருவத்தில் இருக்கிற ஞானசாரம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் பாஸ்டர். கூட்டல குறைக்கல, சேம் வேர்டு சென்டென்ஸ். கொஞ்சம் இந்த காலத்துல என்ன பண்ணணும்? நம்ம சபையில தான், வெளியில நம்ம சபையில கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன் பாஸ்டர் ஞானசாரம். லிசன், ஆவியின்படி நடக்கலுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்போ ஆப்போசிட், மாம்சத்தின்படி நடக்கலுக்கு என்ன இருக்குதுங்க? ஆக்கின தீர்ப்பு, தண்டனை இப்பவே இருக்கு. நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ மறிச்ச பிறகு அதுக்கப்புறமா ஒரு இப்போதான் இந்த ஆக்கின தீர்ப்பெல்லாம் இப்பவே தான். இந்த அது ஆக்கின தீர்ப்பு, ஃபைனல் ஆக்கின தீர்ப்பு அந்த ஹெல், நரகம் அப்படி தள்ளுறது, அது ஃபைனல். அதுக்கு முன்னாடியே சோர்வு, பலவீனம், இழப்பு, அவமானம், நிந்த, தோல்வி, இதெல்லாம் இப்பவே லைஃப் டைம்லயே இந்த ஆக்கின தீர்ப்பு வந்துடும். சபைக்கு வர்றாங்க, ஆனா நிறைய ஆக்கின தீர்ப்பு, நிறைய தண்டனை, பனிஷ்மெண்ட் மேல பனிஷ்மெண்ட் வருது. உணரல. செய்திக்கு இன்னும் போலங்க, இன்ட்ரோடக்ஷன்ல தான் நிக்கிறேன். சரி, போயிடலாமா? கொஞ்சம் போயிட்டு நம்ம கொஞ்சம் முடிச்சிருவோம். தானியேல் புத்தகத்துக்கு வந்துருங்க. 1:5. தானியேல் 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவளுக்கு நியமித்த. திராட்சை ரசம்னா உங்களுக்கு தெரியும், மதுபானம். ராஜாக்கள்லாம் திராட்சை ரசம் மதுபான விருந்து இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும். குடிச்ச உடனே கிக்கு ஏறுற மாதிரி இருக்கும். குடிச்ச உடனே கிக்கு. அது போலதான் ராஜாக்களுக்கெல்லாம் ஏதோ சாதாரணமா தரம் குறைந்ததெல்லாம் இருக்காது. அதனால ராஜா சாப்பிடுற மதுபானம் அதான் திராட்சை ரசம் போட்டிருக்கு. ஓகே, தினமும் ஒரு பங்கு. எப்படிங்க? டெய்லி குடிக்கணும். எப்படிப்பா?
தினமும் ஹை குவாலிட்டி. அது குடிச்சா பிரிஸ்கா இருக்கும். பிரிஸ்கா அந்த அந்த அனுபவம் நான் போனதே இல்லை. அந்த ஸ்மெல் மட்டும் அப்படி போகும்போது அந்த கடை பக்கமா அப்படி ஊழியத்துக்காகவோ இல்லாட்டி மற்ற காரியங்களுக்காக அந்த கடையை தாண்டி அப்படி போகும்போது சாராய வாசம் வரும். அப்படி ஒரு தப்படிச்சு கப்படிக்கும், சகிக்காது. அது எப்படி வாயில ஊத்துறாங்கன்னு தெரியல எனக்கு. இன்னைய வரைக்கும் புரியாத ஒரு விஷயம். அவ்வளோ கேடுகட்ட ஒரு நாத்தத்தை வாயில எப்படி ஊத்த முடியும்னு எனக்கு தெரியல. டெய்லி தானியலுக்கு இந்த ஹை குவாலிட்டி பீர் கொடுப்பா. அப்பதான் மினுமினுப்பாயிடும். எப்படி கொஞ்சம் உடம்போட தேகம் அப்படியே இருக்கும். ராஜா சொல்ற தினமும் கொடு, தானியலுக்கும் அவன் கூட இருக்கிறவங்களுக்கும் கொடு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் கொடு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன், இது கொஞ்சம் கொடு. அப்புறம் ராஜா சாப்பிடுகிற போஜனம் நல்ல என்ன ராஜா சாப்பிடுறதுலாம் சும்மா வராது, ரொம்ப ஹைஃபையா இருக்கும். அதுலயும் முக்கியமா என்னன்னா, அவர் இந்த பாபிலோனிய கடவுளுக்கு பேல் என்கிறதான அந்த பிசாசு விக்கிரகத்துக்கு பெரிய சிலை இருக்கும். அதுக்கு முன்னாடி பன்றி இறைச்சி தான் ரொம்ப ஸ்பெஷல். பிக் போக்குன்னு சொல்றாங்களே, அதுதான். அதை அங்க வச்சு வெட்டி அதுக்கு தூபலம் காட்டி ராஜாவுக்கு அந்த தட்டில் அப்படியே கண்டமா வச்சிருப்பாங்க. அப்படியே சும்மா அப்படியே ஆவி பறக்க, அப்படியே கொழுப்பு வடிய, அப்படியே உள்ள வச்சா அப்படியே உள்ள இறங்குற மாதிரி இருக்கும். அது போல இருக்கும். அது ரொம்ப டேஸ்டாவும் சமைத்திருப்பார்கள். நல்ல டேஸ்டா சமைச்சிருப்பாங்க. சொல்ல போனா ரொம்ப சுவை, ரொம்ப கொழுப்புல அது ஆட்டோமேட்டிக் டேஸ்ட்ல வரும். சில பேருக்கு அருகலிப்பா இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே எல்லா கறியிலுமே கொழுப்பு இருக்கும். சரி, இப்போ பிசாசுக்கு வைக்கப்பட்டதான அந்த கறி பதார்த்தங்கள், உணவு, பக்கத்திலேயே மதுபானம் எல்லாம் இருக்குது. ராஜா சொல்றாரு, தினம் ஒரு பங்கை அவளுக்கு நியமித்து அவளை 3 வருஷம் என்ன பண்ணணும், வளர்க்கணும். அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும், கரும்பு தின்ன கூலி பறி, இலவசமா காசே கிடையாது, நீ சாப்பிடலாம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிசாஸ் எப்பவுமே நமக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? பெஸ்டா தெரியும், குவாலிட்டியா தெரியும். ஆனா உருப்படாததுதான் அவன் தருவான். மேலோட்டமா பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? ஓ சோ சோ குட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. பிசாஸ் அப்படி காட்டுவான். ராஜா டேபிள்ல இருக்கிற உணவு எப்படிப்பட்டது? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படிதான் காட்டுவான். மாம்சம் சொல்லலாம், ஒரு பிடி பிடிச்சிரு, அனுபவிச்சிரு. என்ன பண்ணிட்டுப்பா, டைம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணு, பிரைஸ்வின்னு அனுபவிச்சிரு. டைம் போயிடுச்சு திரும்ப என்ன பண்ணாது, கிடைக்காது. லின்சி கிடைக்காது, மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணிடாத. கார்ல இறங்குவார் அவரு. அவரு இறங்கிட்டு, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். இந்த அம்மா வீட்டுல சைக்கிள் கூட கிடையாது. இவங்க அப்பா சாதாரண ஒரு ஓட்ட வண்டி தான் வச்சிருப்பார். அதே ஓத வச்சு. ஆனா இந்த பையன் February 14th லவ்வர்ஸ் டே அன்னைக்கு you are so beautiful, this is my contact number, மெசேஜ் மட்டும் பண்ணுவோம். அப்பா அம்மா கூட நம்ம ஃபியூச்சர்ல இப்படி பண்ணுவாங்க தெரியாது. குவாலிட்டியா காட்டுவான் பிசாசு, ரொம்ப குவாலிட்டி அப்படின்ட்டு. அது உண்மையாவே குவாலிட்டியே கிடையாது. தானியேலுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மாம்சம் இப்போ அந்த சின்ன வயசு, நல்ல ஒரு பாடி பில்டர் ஆகணும், நல்ல அப்படியே மச்சாவா அப்படியே போதையில் இருக்கணும்னா அந்த ராஜா சாப்பிடுகிற திராட்சை ரசம் அதுக்கு நல்லா இருக்கும். 3 வருஷம், அப்பா 3 years சாப்பிட்டு உடம்பு சும்மா அப்படியே கட்டுடல் ஆக்கி பாருங்க. என்ன நடக்குது? 8ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. 8th verse. தேவன் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று
நான் என்ன பண்ணி கேட்ட மாட்டேன், தீர்மானம் எடுத்துடணும். நல்ல ஒரு தீர்மானம். இந்த ஆவி மனுஷனை நம்ம உயிர் வாழ வைக்கணும்னா first of all we have to take good decision. நம்ம நல்ல தீர்மானத்துல தான் விஷயமே இருக்குது. நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் இப்படிதான் இருக்க போறேன், இப்படி நான் வேதத்தை வாசிக்க போறேன், எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடத்த போறோம், எங்க வீட்டுல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்க போறோம், ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் எதுவுமே நாங்க செய்வோம். டிசிஷன் எடுக்கணும். சரியான நேரத்துக்கு நான் போயிருவேன். டிசிஷன், தீர்மானம். காலையில 6 மணிக்கு ஆராதனையா, ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ முன்னாடியே போய் நான் உட்கார போறேன். ஒரு டிசிஷன். நான் நோட்டு பேனா இல்லாம, பைபிள் இல்லாம, பாட்டு புத்தகம் இல்லாம போக மாட்டேன் இனிமே. இந்த வாரம் ஒரு டிசிஷன் எடுத்துடணும். நெக்ஸ்ட் வீக் நான் வரும்போது ஒரு குட்டி பேக், பெட்ரோல் தயவு செய்து உங்க பிள்ளைங்க வாங்கி கொடுங்க. தேவநேசன் ஃபேமிலி எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா அந்த பிள்ளைங்க வருவாங்க, பேக்கோட தான் வராங்க. நான் பார்ப்பேன் பேக், இந்த பையனுக்கு ஒரு பேக், அந்த பொண்ணுக்கு ஒரு பேக். லின்சி ஒரு பேக்கோட வந்திருக்கிறா, ரொம்ப சந்தோஷம். என் மக வின்சி ஒரு பேக்கோட தான் வந்திருப்பா. ஆனா பேக்ல இருக்கிறத வேண்டியதான் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். பேக்ல ஒரு பாட்டு புக் இருக்கணும், ஒரு வேத புத்தகம் இருக்கணும், ஒரு நல்ல பேனா இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படிதான் வரணும். சர்ச்சுக்கு வரும்பொழுதே இது ஒரு பாடசாலை, கற்றுக்கொள்வதற்காக, கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் பேசுறதை குறிப்பெடுப்பதற்காக வரணும். நம்ம சபை அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். கை வீசிட்டுலாம் வரக்கூடாது. ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க சின்ன பிள்ளைங்க, கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை, அப்படி வரக்கூடாது சபைக்கு. நீங்க கடைக்கு கை வீசுன்னு போயிட்டு பாருங்களேன், வாங்கிட்டு வர முடியுமா? வெறும் எதுவுமே இல்லை, காசு பண்ணலாம் எதுவுமே இல்லை, கை வீசு போனா வர முடியும், வாங்க முடியுமா? ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் சபைக்கு இப்படிதான் போயிடுவேன், சரியான நேரத்தில் அங்க இருப்பேன், நான் சரியான ஜெபிப்பேன், இந்த டைம் வந்து எனக்கான பிரேயர் டைம். டிசிஷன் எடுக்கணும். நல்ல தீர்மானம். நீங்க பாருங்க 12வது வசனம் 12. 10 நாள் வரைக்கும் உமது அடியரை சோதித்து பாரும், எங்களுக்கு அந்த மதுபானம் விருந்து வேணாம், எங்களுக்கு அந்த மதுபானம் விருந்து வேணாம், அந்த திராட்சை ரசம் வேணாம், அந்த போஜனம் வேணாம். இப்ப வாசிங்க பிரதர், எங்களுக்கு புசிக்க பிரதர், இப்ப வாசிங்க, எங்களுக்கு புசிக்க என்னப்பா வேணும்? பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க எங்களுக்கு மதுபானம் வேணாம். எங்களுக்கு என்ன வேணும்? இந்த பருப்பு. நீங்க நினைச்சீங்க தோரம் பருப்பு போகுது, அவர் வந்து சிறு பருப்பு நிறைய சாப்பிட்டு போகுது தானியல். இந்த பருப்புனா என்ன அப்படின்னா, நட்ஸ், பாதாம், பிஸ்தா, இது போல இருக்கு பாத்தீங்களா, வால்நட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் அங்க பருப்புன்னு போட்டிருக்குது. நீங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி நீங்க சிறு பருப்பு, தோரம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த பருப்புலாம் யோசிக்காதீங்க. ஒரு இருக்கலாம், அதுவும் இருந்திருக்கும். ஆனா முக்கியமா இங்க எழுதப்பட்டிருக்குது அது போல அந்த நட்ஸ் ஐட்டம். இதெல்லாம் ஒரு 3 வருஷம் சாப்பிடுறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஆள் வேற மாதிரி ஆயிட்டார், ஷைன் ஆயிட்டாரு. நல்ல மெமரி பவர் இருக்குது, நரம்பு, அந்த நட்ஸ், அந்த வால்நட் இருக்கு பார்த்தீங்களா, அது மூளை வடிவில் இருக்கும். மூளை நல்லா செயல்படும். உங்க பிள்ளைக்கு வால்நட் வாங்கி கொடுத்து பாருங்க, மூளை நல்லா செயல்படும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். அவன் செலக்ட் பண்றான், எனக்கு அது வேண்டாம், எனக்கு எது வேணும்? செலக்ஷன். செலக்ட் பண்ணணும். இந்த பூமியில செலக்ஷன் இல்ல, டிசிஷனும் இல்ல, செலக்ஷனும் இல்ல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறி போகணும், ஆவிக்குரிய மனுஷன் அவன் உயிர் வாழணும், ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடையணும் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வாழ்க்கையில செலக்ஷன் இருக்கணும். நான் செலக்ட் பண்ண போறேன். செல்போன்ல கண்டதும் வரும் தம்பி, கண்டதும் வரும்மா, ஆனா நான் செலக்ட் பண்ணணும், எது நான் பார்க்கறதுக்கு தகுதி. அவன் போடுற குப்பையில நான் பார்க்கணும் அவசியம் இல்ல, ராஜா வைக்கிறதான போஜனத்துல சாப்பிடணும் அவசியம் இல்ல. செல்போன்ல வரும், நிறைய ரீல்ஸ் வரும், நிறைய ஷார்ட்ஸ் வரும், அதனால எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல. பேஸ்புக்ல நிறைய வரும், நான் பார்க்கணும் அவசியம் இல்ல. என் கூட பலவித தரப்பட்ட மாணவர்கள் என் கூட படிக்கலாம், வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நான் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு சொல்லி, தட் இஸ் மை செலக்ஷன். என் செலக்ஷன் தான். தயவு செய்து தெளிவா கவனிங்க, செலக்ட் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க எது நமக்கு சரியா இருக்கும், எது தேவனுடைய விருப்பமா இருக்கும், எது தேவனுடைய சித்தமா இருக்கணும். போனை பார்க்காதன்னு சொல்லாதீங்க பிள்ளைங்க கிட்ட, எதை பார்க்கணும்னு கத்து கொடுங்க.
அதை நீ பார்க்கணும். which is best, எது கர்த்தருக்கு பிரியமானது. நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அதை கொடு, இந்த பருப்பு, இந்த மரக்கறி, இதெல்லாம் எனக்கு கொடு. இது போல இந்த பூமியில யார் இப்படி செலக்ட் பண்ணி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அந்த மனுஷனை பார்த்து பரலோகம் சொல்லும், அவன் வழி வாய்க்கும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா.